எல்லோவல்ல இறைவன் அருளால் நம் நாடு தலைக்க ஒட்டப்படை, மிருகப்படை, காலாட்படை இவை யாவும் பக்கபலமாக ஆதரவு கொடுக்க நீர்வளம், நிலவளம், குடிவளம் பொருந்திய இந்த விஜயபுரி என்பதற்கு வியப்பில்லை. நாமல்ல பல கலைகளை கருதங்களாக்கி கலைத்தொன்று செய்து மகன்தான் பல்லவ மன்னன். தஞ்சையிலே கோவில் கட்டி தரணியிலே களிமண பரப்பில் சிறப்புத்தான் தோழன். தன் பின்னலை தவறா கண்ணீர் உணவைத்த இமயத்திலிருந்து கல் கொண்டு வந்து உருமாய்த்து ஒற்றில்லா கலை வாழ்வான். அத்தகைய பெருமை கொண்ட நாட்டில் நான் பிறந்து கற்க கட்டட கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தகுந்த வல்வரின் துணை போல் பிரஜாபதி, சிவபரிகாரம், சீவரி செந்தாமணி போன்ற ஐப்பெரும் காப்பியகத்தில் அறம், நீதி, கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டு யாரெങ്കിലും ஒரு நேரம் போல அவனுக்கு கோவம் வந்து வச்சுக்கா அப்படியே தூக்கி போட்டு நக்கிடுவான். தூக்கி போட்டு நக்கத்துக்கு தான் கம்பெனி வந்துக்கிறேன். அதுல நான் நரிக்கிறேன். நீ ஏன்டா ஒரு வாயில வச்சுறேன் சொன்னீங்க. ஐயா வர வர மனுஷாளுக்கு வர மாதிரி வந்து கோவம். அப்ப நான் யாரு? தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன். தெய்வமே தேடினேன் தேடினேன். எங்க தரணும் அவன் கிடைக்காதா? எங்க போட்டி அவன் தேடினா தான் கிடைக்காது. பாட்டு பாடுறாலும் உனக்கு பின்ன போட்டியா? யாருக்கு இருப்பாங்க? என் பாட்டுக்கு பின்னால பொட்டியில தண்ணியை தந்து ஊத்துருவேன். என்கிட்ட வேற பொட்டிக்குது வச்சு பொட்டி. ஆமாடா கீச்சு வச்சிடறா. எங்க போட்டு காசுக்கிட்டா சரி அம்மா. உனக்கு நேரம் தெரியலன்னு நினைக்கிறேன். என் குடும்பத்திலே ஒரு மாதிரியான லூசு நான். எங்க அப்பாவே 4 தரம் ஆச்சுன்னா பாத்துக்க. ஒரு நேரம் மாறும் என் மிச்ச மறுபடியும் சொல்ற சாதாரண நாள் கிடையாது. திருவண்ணாமலை மாவட்டத்திலே அவன் தான் பொட்ட ரவுடி. நானே பொட்ட ரவுடியா என்ன நீ வச்சுக்கப்பா. புச்சாங்கண்டா உடனே வச்சுக்கிறேன். சொல்லு மச்சான். யார் மச்சான்? கிச்சாவும் என்ன கிச்சா? கிச்சாவுனா சொல்லுன அர்த்தம். கிச்சாவுனா சொல்லுன அர்த்தம். கிச்சாவுனா சொல்லுன அர்த்தம். அப்படி ஒரு கிச்சாங்க பாஷை. கிச்சாவும் காவலர்களே டேய் வரும் பொழுது நல்ல வாட்கள் வீசுகிறீர்கள். வாழ்க மன்னவர் வாழ்க மன்னவர் வாழ்க மன்னவர். ஆமா அது என்ன கட்சில வாழ்க மாடு சனிக்கு ஒருத்தர் அப்பதான். ஐயா தப்பா நினைக்காதீங்க. வயித்துல தம் இருக்கிற வேற வாய் வாய் வந்துது. அடிக்கிற காத்துக்கு அப்பப்போ சூடு ஏறுது அப்பப்போ இறங்குது. இறங்கி சொல்ல வாய்ங்க. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே முன்னதாக வர வேண்டியது. ஏண்டா காலத்தாமதம்? ஏண்டா நேரத்து கேக்குறேன். சிட் அப் ப்ளீஸ் டேக் யுவர் மெட்டல் சீட். சாரி டேக் யுவர் பிளாஸ்டிக் சீட். சாமான் எடுத்து போறா. ஒக்கையார் பா. டேய் ஆசனம் எடுத்து போட்டு சொல்றா. சொல்லு. ஐயா ஒக்கையார். ஏய் அக்கா யாங்க கேக்குறா. ஒக்காலுக்கு சீமந்தம் பண்ண கேக்குறாங்க. சீமந்தம் பண்ணவா? சீமந்தம் பண்ணா புட்டு கொடுப்பாங்களா? ஏய் சீமந்தம் புட்டு கொடுப்பாங்க. உட்கார வச்சா தானே தருவாங்க. ஏய் ஐயா உட்கார்ந்திருக்காரு. ஐயோ ஆம்பளை உட்கார வச்சா இல்ல பொண்டாட்டி உட்கார வச்சா? அப்ப ஐயா யாரு? ஐயா ரைட் விடு. மலையனூர் பக்கம் போவாதடா சொன்னா சரி. மாமா 10 ரூபாய் கொடு மாமா. ஆமா குடுமாமா. ஐயோ எங்கே பஸ் காணிக்கலாட்டு உட்காந்துக்கிறேன். டேய் உனக்கு என்ன அந்த வேலை? ஐயோ என்ன வேலை? நீ ஏன் அவங்களோட போய் சேர்ற? நான் எங்க அவங்களோட சேர்றேன். அவங்க தான் என்ன கூட சேர்றாங்க. சொல்லு. நான் ஏன்டா நேரத்துக்கு கேக்குறேன். காலை அகல வைக்காத உச்சா வரும்.
தாலாட்டாத ஆய் வரா கத்தி பேசாத குசு வரும் சீசன்ல அது வரா ஏன்டா நேரத்துக்கு கேக்குற கூத்துக்கு போறா பாட்டு போராட்டா இங்க வந்தா உன் போராட்டையா மனுஷங்க நிம்மதியா இருக்க முடியுதா என்ன பாட்டி பத்தி சொல்றேன் என்ன பாட்டி பத்தி சொல்றேன் பேச்சு திருப்பி தான் பேசும் வயசான காலத்துல செத்து தோச்சாலும் ஒரே நாள் தூக்கி போட்டு தலைக்கு தண்ணி ஊத்துவேன் எந்நேரமும் என் தாக்கா இருக்கிறா யாரா எந்நேரமும் பதார்த்தம் வாங்கிட்டு போறேன் நான் உடலா இருக்கா உன் பாட்டுக்காரி கேட்கறதுக்கு என்னடா கை வாங்க கோவம் வருது என் பாட்டி நெச்சால கோவம் வருது எந்நேரமும் பதார்த்தம் கேட்டுக்கிறேன் பதார்த்தம் வயசான காலத்துல வயசாந்துனா சுவையா வயசான காலத்துல யாருக்கும் தொந்தரவு கொடுக்க கூடாது இருக்கிறது சாப்பிட்டு மூலையில மறைக்க எடுக்கணும் இந்த வயசுல பதார்த்தம் கேட்குது கேட்டா வாங்கி கூடாண்டா கொடுக்குறாங்க சரி பாட்டி பதார்த்தம் கேட்டாலே அப்படி பையா தீடு என் பாட்டி எனக்கு துட்டு வாங்கி நேரம் மார்க்கெட்டு போனாச்சா போய் பார்த்தா கும்பலா கொட்டி வச்சுக்கிறான் போறா கொட்டி வச்சுக்கிறான் பெச்சு வச்சா சைஸா குண்டு குண்டா என்ன குண்டு குண்டா இதாங்க ஏங்க கொட்டி வச்சுக்கிறாங்க உருளைக்கிழங்கு நேரா போய் விளைய வச்சாச்சே அண்ணே எப்படின்னா உருளை அப்படின்னு அந்த கம்யூனிட்டி நீ இப்படின்னா உருளு அப்படின்னா உருளு எப்படின்னா உருளு போறாங்க உருளு கடைகளை எடுத்த எவ்வளவு கொய்ப்பு இருக்கு அவனுக்கு நீ கேட்கத்தான் தப்பு என்ன தப்பு அங்க போய் கடைக்கார கிட்டான்னு உருளைக்கிழங்கு 1 கிலோ என்ன விலை அப்படின்னு கேட்டுருக்கணும் உருளைக்கிழங்கு 1 கிலோ என்ன விலை அப்படின்னு கேட்கணுமா நான் எப்படின்னா உருளைன்னா அவன் இப்படின்னா உருளை அப்படின்னா உருளைன்னா அப்ப தப்பு ஏன் மேல் தானா சரி உருளைக்கிழங்கு வேணா கீரை வாங்கி மேலாம் நின்றானே வந்தா ஒரு பாட்டி அண்ணுக்குடியில கீரை வச்சுக்கிட்டு வித்துக்கிட்டு ஐயா கீரையா சும்மா தலைன்னு போலக்குது தலை போல பச்சை சரி வித்து தலை இருக்கான் கையில ஆய்வு பண்றான் போல தானே இருக்கான் நேரா போய் கீரை விளைய வச்சாச்சு பாட்டி எப்படி கீரை அப்படின்னு அவன் பொக்க வாய் வச்சுக்கிட்டு நல்லா வாய் மேலே குத்திருப்பான் அப்படியே பாட்டி கீரை கட்டு எவ்வளவு என்ன விலை அப்படின்னு கட்டு என்ன விலைன்னு கேட்டுருக்கணும் ஓ கீரை கட்டு எவ்வளவுன்னு கேட்கணுமா நான் எப்படி கீரைன்னு பொக்கையை வச்சு நல்லா கரண்டா அங்கே ஏமாத்தா தப்பா கடவுளே பதார்த்தம் வாங்க வந்த நேரமே சரியில்லை பைக்கி துட்டு எடுத்து போய் பாட்டி எனக்கு கொடுத்து வரலாம் அப்படின்னு நேரா வீட்டுக்கு வந்தா எங்க பாட்டி எங்க தெரு மேல உக்காந்துக்கிறான் எதிர் வீட்டுக்காரவன் அவங்க தெரு மேல உக்காந்துக்கிறான் அவங்க தெரு மேல அது உக்காந்துக்குது அதுக்கு என்ன இப்பா உக்காந்துக்கிற கேவன் சும்மா உக்காந்துக்கிறானா என் பாட்டி பார்த்து தலையாட்டிக்கிறான் அவன் எப்படி அவன் தலையாடுறான் என் பாட்டி உட்காந்து கம்மியாட்டி முண்டா இப்ப எங்கன்னா சும்மா உட்காந்துக்கிறாளா அந்த கேவனை பார்த்து இப்ப தலையாட்டிக்கிறான் அவன் திணி மேல உக்காந்து சிக்னல் வாவான்றான் இவன் இந்த திணி மேல உக்காந்து வரமாட்ட தலையாட்டிக்கிறான் இந்த வயசுல 2 பேரும் காதுல வரலாமா ஒருத்த அச்சு தூக்கி காவால கடை சொல்லிட்டு பாரு நரம்பு தலைச்சு வந்தா கழுத்து ஆடத்தான் செய்யும் ஆம்பளைங்கெல்லாம் இப்படி ஆடும் ஆம்பளைங்க நேரம் ஆடும் வயசான கேள்விங்களுக்கு பொம்னாட்டிகளுக்கு சைடுல ஆடும் நம்ம கூட அப்படி ஆடும் கடுப்பும் ஆடும் வயசான எல்லாரும் ஆடுது அப்புறம் கூட சொல்ற கழுத்து ஆடுதான் சொல்ல வயசான பாத்து அடிச்சு தூக்கி சொல்லிட்டு காலையில போயிட்டு ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணோம் ஆம்புலன்ஸ் சவுண்ட் ஒண்ணு மகாராஜா ஆம்புலன்ஸ் எடுத்து கோயிலுக்குள்ள போய் ஒழிச்சுக்கோ ஆம்புலன்ஸ்ல வாரி போய் எங்கன்னா கையில போட்டு போறாங்க எங்கன்னா கீச்சு போய் போட்டாக்கா என்ன பண்ணுவ அதேதான் அமைதி சைலண்ட் எவ்வளவு அமைதியா இருக்கிறாங்க சைலண்ட் நீ அது ஏன் கேக்குறீங்க துட்டு கொடுப்பாங்களா ஐயோ அது இல்லடா என்னடா எங்க வீட்டுல எங்க பருப்பாக்குற பருப்பா போடுங்களா பருப்பா இல்ல பெரியப்பாடா ஆமாண்டா அவரு செத்துட்டாரா பெரியப்பா செத்துட்டாரா ஆமாண்டா சுத்தமாக செத்துட்டாரு இல்லப்பா ஓரமா செத்துட்டாரு இல்லடா சொல்லாதே செத்துட்டாருன்னு சொல்லிட்டு அண்ணா சாவாங்களடா உன் பெரியப்பா சொல்லிட்டு செத்துங்களா அவர் செத்தவனே எனக்கு ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் அவர் எரிக்கிறதா புதைக்கிறதா ஏண்டா நீ பிள்ளை பையன் வீட்ல இருக்கிற பெரியவங்க கேக்குறதே ஏங்க எரிச்சிட்டா ஒண்ணு இல்லங்க பொச்சிட்டா தான் சந்தேகம் என்ன சந்தேகம் அவர் பொச்ச இடத்துல புல்லு முளைக்குமா முளைக்காதா ஏய் பில்லு நின்றா முளைக்க தான் செய்யும் அந்த இடத்துல புல்லு முளைக்கலாம் ஒண்ணு இல்லங்க
அதே இடத்துல புல்லு முளைச்சிட்டா அங்கேயே சந்தேகம். அதுலயும் சந்தேகம். முளைஞ்ச புல்ல மாடு மேயுமா மேயாதான்? ஏய் பில்லு நின்றா மாடு மேய்தானே செய்யும். அந்த புல்ல மாடு மேயலாம் ஒண்ணு இல்லைங்க. அதே புல்ல மாடு மேய்ச்சிட்டா அங்கேயே சந்தேகம். அதுலயும் சந்தேகம். புல்ல மேய்ச்ச மாடு பால் கறக்குமா கறக்காதா? புல்ல மேய்ச்ச மாடு பால் கறக்காதா? அந்த மாடு பால் கறக்கலாம் ஒண்ணு இல்லைங்க. அதே மாடு பால் கறந்துட்டா அங்கேயே சந்தேகம். நான் சொல்ல வரேன். கறந்த பாலை மனுஷங்க குடிப்பாங்களா குடிக்க மாட்டாங்களா? ஏய் பால் நின்றா மனுஷன் குடிக்கதானே செய்வான். அந்த பாலை மனுஷன் குடிக்கலாம் ஒண்ணு இல்லைங்க. அதே பாலை மனுஷன் குடிச்சிட்டா அங்கேயே சந்தேகம். அதுலயும் சந்தேகம். பாலை குடிச்ச மனுஷன் உயிரோட இருப்பாங்களா? பாலை குடிச்சா கூட மனுஷன் செத்துருவான். அவங்க உயிரோட நின்ற பரவாயில்லைங்க. வேற என்ன? அவங்க செத்துட்டா தான் சந்தேகம். சந்தேகம். அவங்களை எரிக்கிறதா போதும். ஓடி போடா பாலே. அவர் 20 ரூபாய் கேட்டாரு சொல்லி. ஆமா சொல்லிட்டாரு. அவரு பைத்தியமா மெண்டலா லூசா. யாரை பார்த்தா விடுங்க. காவலர்களே ஐயா. இந்த விஜயவரி சாம்ராஜ்ய